ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரத சப்தமி. இந்த 2026 ரத சப்தமி எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வர ஞாயிற்றுக்கிழமை 25/1/2026 அன்னைக்கு வருதுங்க. ரத சப்தமியை நம்ம சூரியன் பிறந்த தினமாகவே நம்ம கருதணும். சூரியன் ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கத்துக்கு அவருடைய ரொட்டேஷன் மாறக்கூடிய நாளும் அதுதான். அன்னைக்கு நம்ம காலையில் வீட்டை எப்பயும் போல் பொங்கலுக்கு எப்படி சக்கரை பொங்கல்லாம் வைப்போமோ அது மாதிரி சூரிய பொங்கல் வைக்கணுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு பிடித்ததான தேர், இப்போ 7 குதிரையில் தேரில் போகிறது தானே நீங்கள் கோவிலெலாம் கூட பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி தேர் நம்மளோட வெஜிடபிள்ஸ் வச்சு இந்த மாதிரி இந்த கேரட்லாம் வச்சு சக்கரம், கேரட்டு தான் சக்கரம், இந்த 4 தூண் இருக்கிறது தான் தேர், கோபுரம், இது மாதிரி ஃப்ளவர்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு தேர் நம்மளை செய்யணுங்க. செஞ்சு வாசலில் சூரிய கோலம் போட்டு அன்னைக்கு நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்களாக இருந்தால் எருக்க இலையில் திருநீர் வச்சு, பெண்களாக இருந்தால் எருக்க இலையில் மஞ்சள் வைத்து 2 தோள்பட்டை, 2 கை, 2 கால், தலையில் 1, மொத்தம் 7 வருங்க. 7ஐயும் வச்சு நம்ம இந்த மந்திரங்களை சொல்லி நம்ம குளிக்கணும். குளித்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாபங்கள் நீங்கி நமக்கு நம் உடம்பில் இருக்கக்கூடிய பாபங்கள்லாம் அந்த சூரிய கதிர் படுறப்ப எரிஞ்சு பஸ்பமாயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. நம்ம பீஷ்மர் கூட அவருடைய உயிர் போகாததுனால முள்படுகளத்தில் இருக்கிறப்ப அம்பு படுகளத்தில் இருக்கிறப்ப அவரோட உயிர் போகலை. ஏன்னா அவரோட பாவங்கள் விலகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அது தீர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த ரத சப்தமி அன்னைக்கு, இந்த சப்தமி அன்னைக்கு தை மாதம் வரக்கூடிய அமாவாசை, வளர்பிறை அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய சப்தமி அன்னைக்கு இருக்கையிலேயே அவர் உடம்புகளில் வைக்கிறப்ப சூரிய கதிர் படுறப்ப அவருடைய பாவங்கள்லாம் பஸ்பமாக ஆகும் அப்படின்ற நம்பிக்கை. அதே தான் இப்போ நம்மளும் பண்ணுறோம். அப்போ இந்த மந்திரத்தை சொல்லணும். சப்த பிரிதியே தேவி சப்த லோகைக பூஜிதே சப்த ஜென்மார்ச்சிதம் பாபம் ஹர சப்தமி சத்வரம் யத் கர்ம ஹிருதம் பாபம் மயா சப்தசு ஜன்மசு தன்மே ரோகம் ஷ மகாரி சிந்து சப்தமி நௌமி சப்தமி தேவி துவாம் சப்தலோகைக மாதாரம் சப்தார்க்க பத்ர ஸ்நானே மம பப வியாபோஹய. இது எழுதிக்கோங்க. நீங்கள் இருக்கலையை 2 தொடையில் 2 தோள்பட்டையில் 2 தலையில் 1, மொத்தம் 7 வரும். வச்சுட்டு 2 கையில் 2 வச்சு 7 எண்ணெய் வச்சு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை சொல்லிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு குளிச்சுக்கோங்க. குளிச்சுட்டு நம்ம பண்ண அந்த பொங்கல், தேர் எல்லாத்தையும் சூரியன் படுற மாதிரி வீட்டில் ஒன்றா துளசி மடம் இல்லைன்னா மெயின் வாசல்லையே வச்சு இந்த காயத்ரி மந்திரமான ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி பாபஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் ஓம் பாஸ்கராய வித்மகி திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரங்களை சொல்லி வெண்பொங்கலும் செய்யலாம். செஞ்சு இந்த மாதிரி ஒரு படையல் போட்டு, நான் துளசி மடத்துக்கிட்ட வச்சுருக்கேங்க, இந்த மாதிரி வச்சு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி வைக்கலாம். பட் நான் பொங்கல் ப்ளஸ் அந்த தேர் மாதிரி ஒரு கோலம் இந்த மாதிரி வாசலில் நம்ம போடணும். சூரியன் பார்க்குற மாதிரின்றது, சூரியன் பார்க்குற மாதிரி தேர் கோலம் அன்னைக்கு வீட்டில் வாசலில் தேர் கோலம் போடணும். போட்டு இந்த மாதிரி துளசி மரத்துக்கிட்ட கோமாதா இருந்தாவோ இல்லை துளசி மரத்தில் வெயில் படுற மாதிரி வச்சு சூரியோதயத்தில் நம்ம சாமி கும்பிடணுங்க. இப்படி கும்பிடுறதுனால நம்மளுடைய பாவங்கள் குறையிறது மட்டும் இல்லாமல், ஸ்நானம் எடுக்கிறது மூலயமா பாவங்கள் குறையிறது மட்டும் இல்லாமல், இப்படி செய்கிறதுனால சூரியனை வரவேற்கிறதாகவும் சூரியனுக்கான பொங்கல் வைக்கிறதுனால நம்ம குடும்பத்தில் சுபிக்ஷம் உருவாகுது அப்படின்னும் நம்பப்படுதுங்க. இது நம்பிக்கையோடு செஞ்சால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். எல்லாரும் இந்த ரத சப்தமி அன்னைக்கு ஸ்நானம் மேற்கொண்டு நம்மளுடைய பாவங்கள் எரித்தது மட்டும் இல்லாமல் சூரியனை வரவேற்கும் விதமாகவும் அவருக்கு சந்தோஷப்படுத்தும் விதமாகவும் இந்த மாதிரியான ரத சப்தமியை நம்ம கொண்டாடுறது வழக்கம். திருக்கோவில்களில் சென்று பெருமாளை தரிசிக்கிறதும், பெருமாள் இருக்கிற கோவில்களில் ரத சப்தமி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுறதும் ஒரு
விஷயம் இருக்குதுங்க. முடிஞ்சவங்க திருக்கோவிலுக்கு சென்று அங்கே வந்து தேரில் வரக்கூடிய நம்ம தெய்வங்களை வழிபட்டுட்டு வர்றதும் ஒரு விசேஷம்தாங்க. இந்த ரத சப்தமி இந்த வருஷம் 2026 வர ஞாயிற்றுக்கிழமை 25/1/2026 அன்னைக்கு வருதுங்க. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய தினம். அன்றே ரத சப்தமி நம்மளுக்கு வந்து அவர் அருள் பாலிக்கிறார். எல்லாரும் இந்த ரத சப்தமியை வீட்டில் கொண்டாடுவோம். திருக்கோயில்களுக்கு சென்று தேரில் வரும் இறைவனையும் வழிபட்டு எல்லா விதமான ஆசையும் பெற்று ஐஸ்வர்யம் செல்வம் பரஸ்பர அன்புடைய இருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுறவங்களுக்கெல்லாம் அது போய் சேரணும். வெளி மாநிலங்கள் மற்றும் நம்ம மாநிலங்களில் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் நான் சென்று வர பதிவுகளையும் உங்களுக்கு இதில் நான் கொடுக்குறேங்க. இந்த ரத சப்தமி ரிகார்டிங்காக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹரி ஓம், ஹரே கிருஷ்ணா.